Hi, NCRT, Grade 12, Chapter 10, Halo Alkanes and Haloarenes. அதோட புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 10.3, ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, 2 குளோரோ 3 மெத்தில் பென்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ரூட் வேர்டு வந்து பென்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5 கார்பன் இருக்கக்கூடிய சிஸ்டம் இல்லையா, அதுதான் ரூட் வேர்டு. ஸோ நான் 5 கார்பன் என்ன பண்ணிக்கிறேன், வரிசையாக போட்டுடுறேன். அண்ட் அதில் செகண்ட் கார்பனில் குளோரோ அண்ட் தேர்ட் கார்பனில் மெத்தில். இதில் நம்பர் நீங்கள் எந்த சைடு இருந்தெல்லாம் கொடுக்கலாம். நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் எழுதும்போது இது ஒரு அட்வான்டேஜ், எங்கிட்ட இருந்தனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து கொடுக்குறேன், இது 1 அண்ட் ஸோ நம்பரிங் நான் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இது என்ன ஆயிருன்னா, ஸோ இது 1, இது 2, இது 3 அண்ட் 4 அண்ட் 5. இப்போ 2 குளோரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்டில் நமக்கு என்ன வரும், சிஎல் வந்துடும். அண்டு 3 மெத்தில், அப்போ செகண்டில் என்ன வந்துடும், CH3 முடிஞ்சு. அவ்வளோதான். இப்போ மற்ற கார்பனுக்குலாம் வேலன்சி 4 இல்லையா, அப்போ வேலன்சி 4 வர மாதிரி ஹைட்ரஜன் ஃபில் பண்ணுங்கள். இங்கே கார்பனுக்கு ஒரு பாண்டு தான் இருக்குது. அப்போ என்ன இருக்குங்களே, CH3. இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது, ஸோ CH. அண்ட் இங்கே 3 இருக்குது, அகைன் CH. இங்கே 2 தான் இருக்குது, அப்போ CH2. இங்கே 1 இருக்குது, இங்கே CH3. இதுதான் என்னது, ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர், 2 குளோரோ 3 மெத்தில் பென்டேனுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செகண்ட் ஒன் ரைட்டா, பேரா ப்ரோமோ குளோரோ பென்சின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சின் முதல் வரைஞ்சிக்கோங்க ரைட்டா. பென்சினில் பேரா பொஷன்னா 1,4. அப்போ குளோரின் நான் இங்கே எழுதுறேன்னா, அப்போ ப்ரோமின்னா நமக்கு பேராவில் வரும். அப்போ ClBr இதுதான் அது பேரா ப்ரோமோ குளோரோ பென்சின். ஸோ செகண்ட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸி. பென்சின் வந்து என்னது 1,4, பேரானா ஆப்போசிட்டில் நம்ம ஒரு சைடில் குளோரின், ஒரு சைடில் ப்ரோமின் நம்ம வரைஞ்சிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், 1 குளோரோ 4 எத்தில் சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்ளோஹெக்சேனுக்குரிய இது நம்ம எழுதிக்கலாம், அதான் ரூட் வேர்டு இல்லையா. அப்போ ரூட் வேர்டை முதல்ல எழுதிக்கலாம். ஸோ சைக்ளோஹெக்சேன் நான் வரைஞ்சிட்டேன் ரைட்டா. இதில் 1 குளோரோ, இப்போ நான் இந்த கார்பனை 1 வச்சுக்கிறேன், அப்போ இங்கே குளோரின். அடுத்து 4 சைக்ளோஹெக்சேன் கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த கார்பனை நான் 1 வச்சுக்கிறேன், அப்போ இது எனக்கு 2, இது 3, இது நேரம் 4. அப்போ 4ல் எத்தில் இருக்குது. அப்போ 4th கார்பன்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ரைட் எத்தில். அப்போ என்ன ஆயிரும், எத்தில்னா CH2 CH3. ஸோ எத்தில்லாம் வரைஞ்சிட்டேன். அப்போ என்ன வந்துடும் தான், நமக்கு என்ன ஆயிரும், 1,4 1 குளோரோ 4 எத்தில் சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், 4th ஒன், இதில் அயோடோ ஆக்டேன் கொடுத்துருக்காங்க. ஆக்ட்னா 8 கார்பன். ஸோ 8 கார்பனை வரிசையாக எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 கார்பன் நான் வரிசையாக எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், 1 அயோடோன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கார்பனில் நமக்கு என்ன இருக்குன்னா அயோடின் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கார்பனில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அயோடினை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது 4th ஒன் போட்டிருக்கேன், இங்கே என்ன பண்ணிக்கிறேன், அயோடினை அட்டாச் பண்ணிடுறேன். அடுத்து 2 குளோரோஃபினைல்னு போட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் கார்பனில் என்ன இருக்குன்னா ஒரு ஃபினைல் இருக்குது ரைட்டாப்பா. செகண்ட் கார்பனில் என்ன இருக்குது, நமக்கு ஒரு ஃபினைல் குரூப்பு. அப்போ ஃபினைல் குரூப்பில் என்ன இருக்குது, 2 குளோரோஃபினைல். 2னா என்னது, பென்சினில் செகண்ட் பொசிஷன் கரெக்டான. ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா அது என்னது, இந்த ஃபினைலில் இருக்க நம்பர், ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது தான் செயினில் இருக்க நம்பர். அப்போ என்னது 2 குளோரோ அப்படின்னா, இப்போ பென்சினுக்கு நம்பர் கொடுக்கணும். இப்போ இதுக்கு நம்பருக்கு நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னா, இது 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ பென்சின் நம்பர் கொடுக்கும்போது இதுதான் நமக்கு மெயின் செயின். மெயின் செயினில், ஸோ அண்டர்லைன் பண்ணுற பாருங்கள், இது மெயின் செயின். இப்போ மெயின் செயினில் அட்டாச்சாக இருக்கக்கூடிய கார்பன் இருக்குல்லையா, அதுக்கு தான் நம்ம 1 கொடுப்போம். அப்போ இது 1 அப்படின்னா இந்த பக்கம் பண்ணிக்கலாம், நம்ம 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ரெண்டு பக்கத்தில் நீங்கள் எந்த பக்கம் வேணால் கொடுத்துக்கலாம், 2 பிரச்சனை இல்லை. இப்போ நான் இந்த சைடு கொடுக்குறேன். அப்போ செகண்டில் குளோரோ இருக்கணும். அப்போ என்ன இந்த இடத்துல நமக்கு CL வரும். அப்போ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், 2 குளோரோஃபினைல் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் 2 குளோரோஃபினைல் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் ரைட். அயோடோ 1 அயோடோ ஆக்டேன் கொடுத்தாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது என்ன பண்ணுங்க, கார்பனோட வேலன்சி ஃபில் பண்ணுங்கள். ஸோ இங்கே 2 பாண்ட் இருக்குது. அப்போ இங்கே CH2, இங்கே 3 இருக்குது CH. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்துக்கும் நமக்கு என்ன தான் வரப்போகுது, CH2 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 அகெயின் CH2, இங்கே என்ன வரும், நமக்கு CH3 வரும் ரைட்டா. இப்போ இதுதான் என்னது, நமக்கு 4th கொஸ்டினுக்குரிய ஆன்சர் ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதோடைய கண்டினியூவேஷன் 5th ஒன், 2 ப்ரோமோ பியூட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ப்ரோமோ பியூட்டேன் ரொம்ப ஈஸி இல்லையா. பியூட்னா 4 கார்பன், 1 2 3 4 4 கார்பன் நான் எழுதிட்டேன். அண்டு பியூட்டுக்கு எழுதியாச்சு. அண்ட் செகண்ட் கார்பனில் ப்ரோமின். ஸோ இதை நான் செகண்ட் கார்பன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இது எனக்கு BR ஆயிரும் ரைட்டா. இங்கே நமக்கு என்ன வந்துடும், வேலன்ஸை ஃபில் பண்ணுங்கள், CH3 CH, இங்கே CH2, இங்கே CH3. ஸோ இதுதானது 5th ஒன், 2 ப்ரோமோ பியூட்டேனுக்கு வரும் ரைட்டா. அடுத்து 6th ஒன் பாருங்கள், ஹெப்டேன் கொடுத்துருக்காங்க. ரூட் வேர்டு பாருங்கள், ஹெப்ட்டு.
ஸோ ஹெப்டேன்னா நமக்கு எத்தனை கார்பன் வரும்? 7 கார்பன் வரும். ஸோ வரிசையா போட்டுக்கலாமா? இப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ நான் 7 கார்பன் இங்க வரிசையா போட்டுட்டேன். ரைட்டா? அதுல 4த் கார்பன்ல டெர்ஷியரி பியூட்டைல் குரூப். பியூட்னா எத்தனை கார்பன்? 4 கார்பன். 4 கார்பன் எப்படி இருக்கணும் நமக்கு? டெர்ஷியரியா ஃபார்ம் பண்ணணும். அப்ப இந்த மாரி எழுதுனா தான் நமக்கு என்ன ஆகும்? 4 கார்பன்ல என்ன ஆகும்? இது வந்து டெர்ஷியரி கார்பனா இருக்கும். பட் ஓவராலா நமக்கு 4 கார்பன் வரும். இதத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டெர்ஷியரி பியூட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இந்த டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் இங்க எழுதியிருக்கேன் இல்லையா? அந்த டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் எங்க இருக்கு? 4த் பொசிஷன்ல இருக்கு. அப்ப நம்பரிங் குடுக்கும்போது 1, 2 இது 3 இது 4. அப்ப 4த் கார்பன்ல நமக்கு என்ன இருக்கு? டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம் அந்த இடத்துல? CH3 CH3 எழுதிக்கலாம். டெர்ஷியரி பியூட்டைல். அடுத்து 3 அயோடோ ஹெப்டேன். 3ர்ட்ல நமக்கு என்ன இருக்கு? அயோடின் இருக்கு. அப்ப 3ர்ட்ல அயோடின். அவ்வளோதான். அடுத்து ஹெப்டேன். இப்ப மத்தத வேலன்ஸியா ஃபில் பண்ணுங்க. இங்க என்ன வரும் நமக்கு? CH3, CH2, CH2, CH. ரைட். ஸோ மேல ஒண்ணு இருக்கிறதுனால இங்க என்ன ஆயிரும்? நான் மேல இருக்கிறத கவுண்ட் பண்ணல. அப்ப என்ன ஆயிரும்? 3 CH அண்ட் இங்க என்ன நமக்கு? CH2, CH3. இதுதான் நமக்கு 4 டெர்ஷியரி பியூட்டைல், 3 அயோடோ ஹெப்டேன். ரைட்டா? அடுத்து பாருங்க. 7th ஒன். 1 புரோமோ, 4 செகண்டரி பியூட்டைல், 2 மெத்தில் பென்சீன். ஸோ அப்ப இங்க ரூட் வேர்ட் யாருன்னா பென்சீன் தான். மொத என்ன பண்ணிக்கலாம்? நம்ம நீட்டா ஒரு பென்சீன வரைஞ்சுக்கலாம். ரைட். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? வில் ட்ரா 1 பென்சீன். பென்சீன் வந்தாச்சு. இதுல 1 புரோமோ அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல புரோமின். நான் இதத்தான் 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து 4த் கார்பன்ல என்னன்னா செகண்டரி பியூட்டைல் இருக்கு. அதே மாரி 2nd கார்பன்ல மெத்தில் இருக்கு. 2 மெத்தில் குடுத்துருக்காங்க. அப்ப 2nd கார்பன்ல மெத்தில். 4 செகண்டரி பியூட்டைல். செகண்டரி பியூட்டைல்னா அகைன் பியூட்னா நமக்கு 4 கார்பன். அதுல செகண்டரி குரூப் வர்ற மாரி நம்ம எழுதணும். அப்ப எப்படி எழுதிக்கலாம்? CH3, CH, CH3, CH3 அப்படின்னு எழுதலாமா? இப்படி எழுதுனா என்ன ஆயிரும்? இது வந்து நமக்கு டெர்ஷியரி வரும். அப்ப செகண்டரி வரணும் அப்படின்னா, நமக்கு நார்மல் குரூப் தான். என்னது? CH2, CH2, CH3. இதுல ஒரு H ரிமூவ் பண்ணி பாருங்க. என்ன ஆயிரும்? CHன்னு வருமா? இப்ப இங்க நமக்கு பென்சீன் அட்டாச் ஆச்சுன்னா, இது நமக்கு எப்படி இருக்கும்? செகண்டரியா இருக்கும். அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்? இட் வில் கம்ஸ் வித் அ செகண்டரி பியூட்டைல் குரூப். அப்ப என்ன ஆயிரும்? CH2, CH3. இங்க H இங்க என்ன வரும் நமக்கு? CH3 வரும். இதுதான் செகண்டரி பியூட்டைல் குரூப். ரைட்டா? மேல எழுதியிருக்கிறது டெர்ஷியரி. ஸோ இங்க பாருங்க டெர்ஷியரி இங்க நான் எழுதியிருக்கேன். இங்க என்ன எழுதியிருக்கேன்? செகண்டரி எழுதியிருக்கேன். ரைட்டா? அப்ப செகண்டரி பியூட்டைல் குரூப்ப நான் இங்க எழுதிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. லாஸ்ட் ஒன்னு. 1,4 டைப்ரோமோ பியூட்டீன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ 1,4 டைப்ரோமோ பியூட்டீன் லாஸ்ட் ஒன் நம்ம எழுதப் போறோம். ரைட்? ஸோ 8th ஒன். பியூட்டீன்னா நமக்கு 4 கார்பன். அதுல செகண்ட்ல டபுள் பாண்ட் இருக்கு. 2 ஈன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப செகண்ட்ல டபுள் பாண்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல Br அண்ட் 4th கார்பன்ல நமக்கு என்ன இருக்கு? Br இருக்கு. இப்ப வேலன்ஸை ஃபில் பண்ணுங்க. என்ன ஆகும் நமக்கு? CH2, இங்க CH, இங்க CH, இங்க CH2, இங்க நமக்கு Br இருக்கும். அப்ப இதுதான் என்னது நமக்கு? 1,4 டைப்ரோமோ பியூட்டின் வரும். ரைட்? ஸோ IUPAC நேம் நம்ம வந்து குடுத்துருந்தாங்க. நம்ம ஸ்ட்ரக்சரா மாத்துறோம். எல்லாம் பார்த்தாச்சு. இதுல நீங்க ஸ்பெஷலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது செகண்டரி பியூட்டைல் அண்ட் டெர்ஷியரி பியூட்டைல் என்ன? அதே மாரி நம்பரிங். இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்பரிங் குடுக்குறது ஸோ மெயின் செயினுக்கும், ரிங்குக்கும் நம்பர் 2க்கும் தனித்தனியா நம்பர் குடுக்கணும். அப்ப ரிங்குக்கு குடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மெயின் செயின் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? அந்த கார்பன தான் 1 எடுக்கணும். இப்ப குளோரின நான் 1ன்னு போடக்கூடாது. சரியா? ஸோ இது வந்து இந்த ரூல் IUPAC நாமன்கிளேச்சர்ல. ரைட்? இத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்? தேங்க் யூ.